வணக்கம் அன்பு நேயர்களுக்கு. கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்ல தயாரா இருக்கேன். சொல்லுங்க, கேளுங்க, நான் அதுக்கு தகுந்த பதில் சொல்றேன். ஐயா, யூடியூப்ல இருந்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணிருக்காரு. சரி. அவங்க மனைவி வந்து பாத்தீங்கன்னா கர்ப்பமா இருக்கிறாங்களாம். அவங்க வந்து பாத்தீங்கன்னா கிரிவலம் சுத்த வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. தாராளமா வரலாம், ஒன்னும் குற்றம் கிடையாது. அவங்க மனைவி 2 பேரும் சேர்ந்து வரலாமா? சேர்ந்து வரலாம், தனியா வரலாம். பயந்தா ஒண்ணுமே முடியாது. ஏன் தெரியுமா? எக்ஸசைஸ் மாதிரி தான். அந்த குழந்தை உள்ள நல்லா வளரும், அந்த குழந்தை எனர்ஜியில வளரும். என்னது, அப்ப நல்லா கொஞ்சம் சுகாதாரமா முறைப்படி அது வளரும். ஞான குழந்தையா வளரும், ஞானமா பிறகலாம். வயிற்றை கிழிச்சு எடுக்க வேண்டியதில்லை, சுகப்பிரசமா வரலாம். வரலாம். இந்த இவங்க பயமுறுத்துவாங்க, அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. இந்த பொசிஷன் மாறும், புரியுதா? வயிற்றுக்குள்ள இருக்க பொசிஷன் மாறும். நல்ல கருத்துக்களை வாங்கிக்கிறேன். இப்ப எப்படி செல்போன் கேக்குதுங்க, இப்ப இருக்க வயிற்றுக்குள்ள இருக்கப்பல கேக்குது இல்ல பிறகு, அதே போலதான் அது. ஐயா, இன்னொருத்தவங்க கேள்வி கேட்டிருக்காங்க. சொல்லுங்க. ஹரிசுமதின்னு சொல்லிட்டு நார்மல் டேஸ்ல கிரிவலம் வரலாமா? தாராளமா வரலாம், எல்லா நாளுமே வரலாம். எல்லா நாள் உள்ளதான் நம்ம போறது இல்ல. உள்ள வந்து போறதுக்கு அச்சமா இருக்கும், வெளியில போறதுல தப்பு கிடையாது. பிறப்பு இறப்பு இயற்கை. இப்ப ஆணுக்கு விந்து ஒளிடுச்சுன்னா என்ன பண்ணுவ? வராம இருந்துருவியா? ஆணுக்கு விந்து எந்திரியம் வெளியில போயிடுச்சுன்னா வராம இருந்துருவியா? அப்ப வந்து ஒருத்தன் செஞ்சுட்டு வராம இருக்கான்னா அவன் வர்றான், புரியுதா உனக்கு? உத்தம புத்திரனா வர முடியாது. வரும்போதே வந்துச்சுன்னா என்ன பண்ணுவ? பாதியில வர்றாங்க, வந்துருச்சு, தூரமாயிட்டா என்ன பண்ண? ஓட முடியுமா? வெளியில எப்படி வேணாலும் போகலாம், உள்ள அப்படி போகக்கூடாது. என்னது, வெளியில எப்படி வேணாலும் போகலாம், உள்ள போகக்கூடாது. சொல்ல புரியுதா? ஐயா, அவங்க அப்படி கேட்கல. பௌர்ணமி நாளை தவிர நார்மல் டேஸ்லயும் வரலாமா கிரிவலம்? நல்லா வரலாம். நீ நார்மல் டேன்னு சொன்னா அதான் நினைச்சேன். தாராளமா வரலாம், தாராளமா வரலாம். ஐயா, சரண்யான்றவங்க கமெண்ட் பண்ணிருக்காங்க. அவங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா சண்டை வராம இருக்க ஒரு வழியை சொல்லுங்க ஐயா அப்படின்னு சொல்றாங்க. வேற ஒண்ணும் இல்ல, என்ன நடந்தாலும் பொறுமையா போனா பெண் பெண்ணா இருக்கணும், ஆண் ஆணா இருக்கணும். பெண் ஆணாயிடுறாங்க, ஆணு பொண்ணாயிடுறாங்க. அடங்கி போனா எல்லாம் நடக்கும். விட்டு கொடுக்கணும். எப்படி இருக்குன்னு விட்டு கொடுத்தா நீ வாழலாம். ஏத்து பேசுனா நான் டிகிரி படிச்சிருக்கேன், நானும் சம்பாதிக்கிறேன், நானும் வேலை ஆக்குறேன்னு சொன்னா எல்லாமே வில்லங்க வந்துடும், புரியுதா? அதான் அன்பு இருக்கணும். நீ இங்கிலீஷ்ல லவ்னு சொல்ற, அந்த இது வேற, இது வேற. அன்பா இருந்து விட்டு கொடுத்தேன்னா எல்லாம் வாழலாம். எல்லாத்திலுமே நல்லது கெட்டது அனைத்திலுமே அவங்க விட்டு கொடுக்கணும். என்னது, அன்பா இருந்தா. மனைவி கோபப்படுற அளவுக்கு நம்ம நடந்து கூட அவளை சந்தோஷப்படுத்தணும். அதுக்காக பொழுதும் போய் சந்தோஷப்படுத்த தொந்தரவு பண்ணா, புரியுதா உனக்கு? அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதனால சில பேருக்கு அந்த சரியா தாம்பத்தியத்துல சரியா இல்லைன்னா கோவம் வந்துடும், புரியுதா உனக்கு? தப்பு வேற மாதிரி ஆயிரும். அந்த நிலை வரக்கூடாது. ஒற்றுமையா இருக்கணும். கோஆப்ரேஷன் சொல்றோம்ல நம்ம, இருவர் விட்டு கொடுக்காம நம்ம இது பண்ணணும். நம்மளை போய் அங்கத்தான் இன்னொருத்தவங்க போய் குறை சொல்லி இன்னொருத்தவங்க வந்துட்டா வெம்பாயிரும். அப்படி போகக்கூடாது. எது இருந்தாலும் பாரு, வாழ்வா தாழ்வா, புல்லானாலும் புருஷன், கல்லானாலும் கணவன் சொல்ற மாதிரி நம்ம இருந்தா நல்லா இருக்கலாம். ரெடி. அடுத்து ஐயா, பாலாஜின்றவங்க கமெண்ட் பண்ணிருக்காங்க. திருவண்ணாமலை கிரிவலத்தை எப்படி முறையா சுத்தி வரணும்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஐயா, ஐயா, எந்த நேரம் வேணாலும் எப்ப வேணாலும் தேரடியில இருந்து ஆரம்பிச்சு சூடனை பொறுத்து, அதாவது சாமி சன்னதி முன்னாடி இருந்து தேரடியில இருந்து அப்படியே சுற்றி வந்து நம்ம வாட்டு வந்து உள்ள வந்து இறங்கிட்டா போதும். 2 சுத்து வர்றாங்க, 3 சுத்து வர்றாங்க, 1 சுத்து வர்றாங்க, அப்படியெல்லாம் நம்ம வேண்டாம். ஒரு சுத்து சுத்தினாலே போதும். இன்னைக்கு காலையில் ஒருத்தர் சொன்னார் 2 சுத்து வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. 4 மணி நேரம் 4 நாள் 8 மணி நேரம் ஆகுறாங்க. அப்படியெல்லாம் நம்ம மாங்குன்னு போக முடியாது, புரியுதா உனக்கு? நாம எப்ப போனாலும் ஒரு சுத்தம் அமைதியா அந்த அதுக்கு, புரியுதா? 4448 நரம்பு வேலை செய்யுது. உடல்ல உள்ள உறுப்புகள் வேலை செய்யாது, செய்யுது, இயங்குது. சைக்கிள் ஓடாம இருந்தாலும் துருப்பிடிச்சு போயிருது. அதே போலதான் மனிதன் செயல்படாம இருந்தா எல்லாமே இதாயிருது. புரிஞ்சுட்டீங்களா உங்களுக்கு? ஐயா, மயில் வந்துருச்சு பாரு. அது வந்து சுத்துறது சுத்தாது உன்னுடைய எண்ணம். அதாவது வந்து உள் பிரகாரத்துல கண்டிப்பா செருப்பு போடக்கூடாது, வெளியில போடலாம். தாடு வந்து அறுத்துரும். சில பேருக்கு கால் வந்து பாஞ்சு மாதிரி இருக்கும். அப்படி செய்யக்கூடாது கண்ணு. 16 கிலோமீட்டர் போகும்போது அந்த தோல் தேய்மானத்துல ரத்தம் வருது. அது செருப்பு போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பே கிடையாது. புரியுதா உனக்கு? கண்டிப்பா பாரு, முருகன் வந்துட்டா இருப்பாரு. பத்தியா தெரியுதா உனக்கு? இதுதான் அவங்க வந்து வருவாங்க. அதான் அழகா முருகான்னு சொல்றது. செருப்பு போட்டு போகலாம். புரியுதா உனக்கு? உள் பிரகாரத்துல சுத்தக்கூடாது. வெளி பிரகாரத்துல தாராளமா 18 கிலோமீட்டர் கால் தேய்மானம் ஆயிருது இல்ல, புரியுதா உனக்கு? உள்ள வீதி, மாட வீடு, அந்த வீடெல்லாம் இருக்குல்ல உள்ளுக்குள்ள. சில பேர் உள்ள போடுறாங்க பாரு, புரியுதா? அப்படி போகக்கூடாது. வெளியில போகலாம், உள்ள போகக்கூடாது. கால் மிதிப்படக்கூடாது. அங்க பண்றாங்க, ஒவ்வொரு ஊருக்கு ஒரு மாதிரி பண்றாங்க. ஆனா அதனால தப்பு. ஆனா பீடி சிகரெட்டு குடிக்கக்கூடாது. என்னது, பீடி சிகரெட்டு தண்ணி அடிச்சுட்டு போகக்கூடாது. ஒழுக்கமா போகணும். இப்ப நம்ம உட்காந்து ஒருத்தன் வந்து வாங்கிட்டு போனா காசு அந்த மாதிரிலாம் கேட்கக்கூடாது. ஐயா, இன்னொருத்தவங்க கமெண்ட் பண்ணிருக்காங்க.
எங்க நல்லதே நடக்கவில்லையே, எப்ப நல்லது நடக்கும் சுத்தி வந்தா, அண்ணாமலையாருக்கு அரோகரா, உண்ணாமலை அம்மா உண்மையா அப்படிங்கிறாங்க. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, உண்மையான சோதிப்பாங்க கடவுளை, நல்லது கொடுப்பாங்க. இப்ப நீ நம்ம நடு ரோட்ல உட்கார சொன்ன, உட்காந்து வெக்கப்பட்டனா, பேக்ரவுண்டை பார்த்தேன் உட்காந்தேன், உண்மையிலேயே சாமி வந்தது. அப்ப உண்மையான நம்பிக்கையில இருந்தா கடவுள் வருவாரு. அதான் அவங்க சுத்தி வராங்களாம் கிரிவலம். ஆமா, ஆனா உங்களுக்கு நல்லதே நடக்க மாட்டேங்குதான். அப்ப அவங்க கெட்ட எண்ணத்துல அவனுக்கு டைம் நல்லா இல்லைன்னு அர்த்தம். என்னது, அவங்க செஞ்ச முன் கர்மா தத்துணை ஆகணும். என்ன ஆகணும், அவங்களுடைய கர்மா வினை, ஊழ் வினை. நீங்க நல்லவங்க கிடையாது. புரியுதா உங்களுக்கு கருத்து? நீங்க நல்லா வந்தாதான் அது நல்லது செய்யும். நல்ல நேரம் வந்தா தூக்கி விடும், கெட்ட நேரம் வந்தா சரிச்சு விடும். புரியுதா உனக்கு?